ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ இதோட டிஷ்ஷோடு தான் வந்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வேறு சண்டே. ஸோ சண்டே வந்து ஏதாவது நான்வெஜ் பண்ணணும்ல. ஸோ இன்றைக்கி சிக்கன் கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க. வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியும். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நான் பேன் வச்சுருக்கேன். பேன் வச்சதும் காஞ்சதுமே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். ஓகே, ஆயில் நல்லா காஞ்சதுமே நான் வந்து ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன். அது வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 10 வெள்ளை பூண்டு எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வரமூடி தேங்காய் எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா போட்டு கலந்துக்கோங்க. நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கோங்க. ஒன்று நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆறுனதும் அதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சது. அது வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. தெரியுதா? இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அதே பேன் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்க போகிறேன். ஓகே, ஆயில் நல்லா காஞ்சதுமே அதில் கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. ஸோ அதனால் எடுத்துருக்கேன். அதையும் இப்போ போட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு போகிறேன். லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதையும் போட்டுக்க போகிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 50 கிராம் போடலாம் பவுட்ரு. ஸோ நான் வந்து 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு வந்து நான் வந்து அதில் பாதி தான் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா போட்டு கலந்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஜாரில் இருக்கிற தண்ணியும் நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கோங்க.
ஓகே, எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்க போகிறேன். சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, உப்பு தேவையான உப்பெல்லாம் போட்டு கரெக்டாக எல்லாமே கலந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வேக விட்டது. ஓகே, உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, ஒன்று நல்லா போட்டுட்டு நார்மல் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க ஒரு 5 நிமிஷம். ஓகே, ஒன்று இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்க டேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. காரமே இல்லாத மாதிரி இருக்குது. என்ன தான் ஒரு குழம்பு இருந்தால் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு காரம் பத்தலை, ஸோ அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு. நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி சுத்தமாக இல்லை, ஸோ அதனால் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன் நான். அப்புறம் மூடி வச்சுக்கிறேன் லைட்டாக, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஓகே, ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டேன், ஸ்லிம் பண்ணிவிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து நம்ம ஃபீட்பேக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.